Hey hello guys, welcome back to another video of VG Entertainments. வெல்கம் பேக் கைஸ். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கும்போது இது கேமிங் வீடியோ கிடையாது, எந்த வகையான ஒரு vlogகும் கிடையாது. இது ஒரு புது வகையான ரிவ்யூ வீடியோ. அதாவது இப்போ வந்து படத்தோட ரிவ்யூ நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து படம் வந்து மாமன் ஒரு படம் வந்துச்சு, நம்ம பொட்டாசிரிக்குள்ளது சூப்பரான படம். அந்த படத்தோட ரிவ்யூ அதை வந்து எப்படி பார்க்கலாம், தேட்டரில் போய் பார்த்தா நல்லா இருக்குமா இல்லை ஒன் டைம் வாட்ச் போல் எப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோ கிளியராக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தை பற்றி நம்ம சொல்ல போகணும்னு நினச்சா, இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி டைப்பான படம், நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. எல்லோரும் ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். நல்லா சூப்பரான படம். நம்ம சூரியனாலே தெரிய போகிற படம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. விடுதலை 2 இதெல்லாம் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக போச்சு, நல்ல படம். அதுக்கப்புறம் இப்போ வந்து மாமன் ஒரு படம் இப்போ நம்ம 19 மே ரிலீஸ் ஆச்சு. படம் வந்து வேறு லெவலில் இருக்குது. நல்ல ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்கலாம். அதில் வந்து இப்போ நம்ம சூரியண்ணே அப்புறம் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதில் ஒரு சின்ன பையன் வேறு நடிச்சிருந்தான். அதாவது இந்த கதையை பற்றி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாமனுக்கும் மச்சானுக்கும் நடுவில் என்ன வகையான ஒரு கனெக்ஷன், எப்படி ஒரு ரொம்ப டீப்பான கனெக்ஷனுங்கிறது தான் இந்த படமே. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இல்லை நீங்கள் அதை மட்டும் பார்க்க முடியாது, இன்னும் நம்ம அக்கா தம்பிக்குள்ள ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ஒய்ஃபும் ஒரு ஹஸ்பண்டும் எப்படிங்க இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் பார்க்கலாம். 3-4 வகையாக அந்த மாதிரி கதை போச்சு. கடைசியில் அதாவது ஒரு நல்ல ஒரு முடிவு தான். நார்மலாக இல்லை, யூஸ்வலாக எல்லா படத்துலையும் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான். எப்பயும் போல் நல்லா ஹாப்பி என்டிங் தான் ஃபுல்லாக. ஸ்டார்டிங் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டார்டிங் உங்களுக்கு பார்த்தோன்னே புரியாது எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு. அப்புறம் போக தான் தெரியும். இந்த படத்தை நான் ஃபுல்லாக சொல்ல விரும்பலை, ஏன்னா அப்புறம் அது நீங்கள் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நான் சொல்லி மொத்தத்தையும் ஸ்பாய்லர் பண்ணுவாங்கள. படம் ஓவராலாக சொல்லப்போனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து இன்னொரு படமும் இருக்குது, அதை வந்து நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். சில பல பிரச்சனையால் ரிவ்யூ பண்ண முடியல நிறைய படத்துக்கு. ஆக்சுவலாக ஒரு நாளாக நம்ம சேனலுக்கு நிறைய பேர் வீடியோ வராமல் இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம கணேஷாவோட மொபைல் வந்து திருடு போயிடுச்சு. ஸோ நாங்கள் சலூனில் உட்காந்துருக்கும்போது முடியட்டும் போது பின்னாடி உட்காந்து ஃபோன் பண்ணிட்டு இருந்தால் திடீர்னு பார்த்தா மொபைலை காணும். ஸோ இப்போ யார் அதை எடுத்தான்னு தெரில. அது கொஞ்சம் நாளாக போச்சு. அப்புறம் பிரச்சனை இல்லை, அப்புறம் ஃபோன் கிடைக்கல, வேறு ஃபோன் வாங்கிட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் அந்த வீட்டுக்கு நிறைய ஃபேமிலிஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க, அதனால் வீடியோ வந்து போட முடியல. ஸோ அது மாதிரி 2-3 வீடியோ எடுத்துனாங்க. ஆனாலும் அது அந்த மொபைலில் இருந்தனால மொத்த வீடியோ டிலீட் ஆகிடுச்சு, போயிடுச்சு அதை திருடு போனனால. ஸோ அதனால் எந்த வீடியோ வர முடியல. ஆனால் இனிமேலேருந்து எனக்கு தெரிஞ்சு கண்டினியூஸாக ஒரு வீக்லி ஒரு 2 to 3 வீடியோஸாவது கன்ஃபார்மாக வரும். ஸோ எல்லோரும் நம்ம சேனலோட இணைந்து இருங்க. நல்லா இருக்குது படம், ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது என்ன சின்ன பிள்ளைங்களாம் படம் செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது கொஞ்சம் நீங்கள் அந்த பையனை பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு கடுப்பாக தான் வரும், ஏன்னா அந்த பையன் ஒரு மாதிரி ரொம்ப சேட்டை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும் படம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த படம் காஸ்ட் அதே மாதிரி காமிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரில. நிறைய பேரோட பேர்லாம் இருந்துச்சு, எல்லாம் காமிக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நம்ம இந்த ஒரு தாத்தாவும் வந்திருப்பார். அந்த தாத்தா எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த தாத்தா தெரியாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் பெரிய ஆக்டர். அந்த காலத்தில் நம்ம முனி படத்தில் கூட அவர் பேயாக வந்திருப்பார். ஃபஸ்ட்டு முனின்னு ஒன்று ராகவாரன்ஸ்குள்ள ஒரு படம் வந்துச்சு, முனின்னு. அதான் ஃபஸ்ட்டு காஞ்சினாலே வந்து சீரீஸில் வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு வந்த படம். அந்த படத்தில் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். முனின்னு ஒரு ஆள் வந்திருப்பார். அவருக்கு வேறு யாரும் இல்லைங்க, நம்ம இந்த படத்தில் ரஜினி முருகன் படத்தில் கூட வந்திருப்பார். அவர் பேர் என்னன்னு தெரியுமா? அவர் பேர் நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. இந்த இவர் தான். இவர் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, கன்ஃபார்மாக அவர் தெரிஞ்சிருக்கும். இவரும் நல்ல ஒரு செம்மையானதுங்க. கடைசியில் நல்லா அந்த சீனை பார்த்துட்டு எனக்கு ஒரு தரம் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அப்படியே சொல்லும் போது எனக்கு அப்படியே கூஸ்பம்ஸ் ஆகுது ஃபுல்லாக. செம்மங்க நிஜமாக. இவரோட ஆக்டிங் இருக்குல்ல, இன்னமும் சுத்தமாக மாறாமல் இருக்கார். வேறு லெவல் ஆக்டிங். இவர் அப்படி அந்த ஒரு ஃபீலிங்காக பேசும்போதில் அதை சொல்லும் போல் இருக்குது. அப்படியே இங்கே வந்து நிற்கிது, சொல்லலாமான்னு தோணுது. எப்படி சொல்கிறார் தெரியுமா? நைட்டு மீன் குழம்பு வச்சாயா, நல்லா தான் இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டா, படுத்து தூங்கிட்டா, ரொம்ப நேரம் தூங்குறா, எந்திரிச்சிருவா, அப்படி இப்படின்பாங்க. ஐயோ, சொல்லும் போதே வேறு லெவலில் இருக்குங்க, நிஜமாலே சொல்கிறேன். செம்ம படங்க. அது அந்த சீன் வரும்போது எனக்கு இன்னமும் அப்படியே புல்லெல்லாம் அரிக்குது. ஃபுல்லாக அதை சொல்லும் போது அப்படியே அழுதுகிட்டே வருது. வேறு லெவலுங்க. அவரெல்லாம் இன்னமும் எவ்வளோ நல்லா ஆக்டிங் பண்ணுறாரு. எப்பா கண்ணு போட்டுரும்ப்பா, பயங்கரமான ஆக்டிங்கு. அந்த 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 ஒரு சீன் ஒரு மாதிரி நல்லா எமோஷ்னலாக இருக்கும். நிஜமாலே சூப்பரான படங்க. அந்த சின்ன இருங்க கிளிப்ஸ் வேணும் அவங்களுக்கு காமிக்கிறேன். அதேமா காமிக்கலாமா கூடாமான்னு தெரியல. இங்கே பாருங்க, இது வந்து அவங்களோட இவங்க தான் அவங்க ஒய்ஃபாக பார்த்துக்கோங்க. செம்மையாக இருக்குங்க நிஜமாலே.
அது அவங்க உடம்பு சரியில்லாமல் படுத்தாங்க. செம்மையாக இருக்கும். இது நான் மொத்தமாக ரிவீல் பண்ண விரும்பலை. கொஞ்சம் நீங்கள் போய் தேட்டரில் பாருங்கள். ஆனால் நிஜமாலே சொல்கிறேன், நீங்கள் மட்டும் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் எதுக்கு போய் நான் தேட்டரில் போய் பார்க்கல, அது மாதிரி ஃபோனில் தான் பார்த்தேன். பிகாஸ் எனக்கு அவ்வளோ காசு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, அதனால தான் தேட்டருக்கு போக முடியல நார்மலாக. ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பாருங்கள். அது மாதிரி உங்களுக்கும் இல்லை, நீங்கள் நான் தேட்டரில் பார்க்க வேண்டிய காசு இல்லை ப்ரோ எனக்கு நீங்கள் இதுலேருந்து பார்த்தீங்க எதை அந்த வெப்சைட் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட்டில் பின் பண்ண மாட்டேன், யூடியூப் இருந்துக்கிடுவான். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் போய் எல்லோரும் சொல்லுங்கள். நான் ஒரு டெலிகிராம் சேனல் வேணால் ஓப்பன் பண்ணுறேன். அதில் இந்த மாதிரி புதுசாக படம் வரது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அதில் லிங்காக கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பண்ணுங்கள். நான் எதுவும் ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, சும்மா நான் எனக்கு பிடிச்சனால நான் சொல்கிறேன். இனிமேட்டு அடிக்கடி படம் வந்தால் நம்மளோட ரிவ்யூ கன்ஃபார்மாக வரும் இந்த சேனலில். ஸோ எல்லோரும் நம்ம சேனல் எடுங்க. பாய் பாய், லவ் யூ கைஸ்.